வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த உடலை பார்க்கலாம். மனோஜுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகுது. அதுவும் இல்லாமல் மனோஜ் வந்து நம்ம எப்படியாச்சும் ரோஹினிகிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி மனோஜும் நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயா வந்துட்டு என்னடா ஆச்சு, எதனால அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் தெரிலமா, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அவகிட்ட உதவிலாம் கேட்டுட்டு இருக்காத, எதுனாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் நினைக்கிறாங்க, என்னடா இவங்க எனக்கு உடம்பு சரியில்லை, ஏதாச்சும் உதவினா என்கிட்ட கேளு, அவகிட்ட கேட்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் பக்கத்தில் இருப்பான், அவகிட்ட கேட்காதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் நினச்சிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி மனோஜும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ரோஹின் வந்து வெளில இருந்து என்னடா இவங்க சேர விட மாட்டாங்க போல, இப்படி போகிற பக்கம் போனால் முழுசாக பிரிச்சுடுவாங்க போலியே ஆண்டி அப்படின்னு சொல்லி ரோஹினை நினச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு நம்ம ஏதாச்சும் வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹின் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா, சரிடா ரெஸ்டடு, நான் காலைல வந்து என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் ரெஸ்ட் எடுக்கிறாரு. ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் காலையிலும் ஆகுது. ஆனோட விஜயா வராங்க. என்னடா உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் பரவாயில்லம்மா, இப்போ நான் கொஞ்சம் ஷோரூம் போகலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜயா, என்னடா ஷோரூம் போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ், ஆமாம்மா ஷோரூம் போய் ஆகணும் இல்லையா, ஏன்னா ரோஹினியாச்சும் ஃபஸ்ட்டு வருவா, அவன் வந்தாச்சும் இந்த ஷோரூம்லாம் பார்த்துட்டு இருப்பா, இப்போ நான் போடலன்னா ஏதாச்சும் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, எதுக்கு இப்போ அவகிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க, நீ எல்லாம் அவகிட்ட பேசவே கூடாது, அதான் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே அவங்க பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம பார்க்குறமே வராதுல்ல, அவனுங்க ஒழுங்காக வேலை செய்ய மாட்டானுங்க, நானே போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விஜய், சரி நீயே போ அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து ரோஹின் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. விஜய் போன உடனே ரோஹின் உள்ளே வராங்க. வந்த உடனே மனோஜ், உனக்கு உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மனோஜ், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனோஜ்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ரோஹின், மனோஜ் நீ அம்மா கிட்ட பேசலாம் கேட்டு தான் இருந்தேன், நீ ரெஸ்டடு ஆன்ட்டிக்கிட்டே நான் பியூட்டி பார்லர் போகிறேன்னு சொல்லிட்டு ஷோரூம் போய் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மனோஜ் சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, அம்மா கிட்டலாம் ஒன்றை மாதிரி பொயிலாக சொல்லிட்டு இருக்க முடியாது நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா ரோஹினிக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்னன்னா அவன் நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிறான், நம்ம பேச போனால் ஆன்ட்டி வந்து எப்படி தடுத்துடுறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரோஹினி நினச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் கிளம்பி ஷோரூமுக்கு போயிடுறாங்க. போன அடுத்த நிமிஷம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹினி அதெல்லாம் விஜயா எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் மீனா வராங்க. வந்துட்டோன்னே, மாமா என்ன ஆசீர்வதிங்க மாமா அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ணாமலையை பார்த்து. அண்ணாமலை வந்து, சொல்லுமா என்னமா ஆச்சு, நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா, நம்ம ஆர்டர் எடுத்தோம் இல்லையா, அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவங்க நம்மளை ஆர்டர் பண்ண சொல்லிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை, ரொம்ப சந்தோஷமா, உன்னோட உழைப்புக்கு இன்னும் நீ மேலே போவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா, நான் கண்டிப்பாக முன்னேறிட்டு தான் மாமா போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா, இவ இருக்கிற திறமைக்கு இவ கண்டிப்பாக வேற எங்கேயோ போக தான் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா, என்னங்க அதிகலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் போங்க அப்படின்னு சொல்லி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா அங்கே பாரு, தேவையில்லாமல் நீ பேசாத, அவங்ககிட்ட யாருமே பேசலையே, அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான், நீ பாட்டுன்னு சும்மா இரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, எல்லாம் முன்னேற தான் போகிறா போங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு திரும்பிடுறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா, அவங்களே நம்ம முன்னேற விடாமல் தடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னா விஜய் டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை, என்னடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அண்ணாமலை, என்னடா நீ ஏதோ சொல்ல வந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து, இல்லைப்பா நான் சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன், நீ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து முத்துக்கிட்ட கேட்குறாரு. அப்போ வந்து முத்து வந்து இந்தமாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன விஷயம், அது இல்லாமல் ஆளை வச்சு திருடின விஷயம், அந்த காசை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம், எல்லாத்தையுமே முத்து வந்து அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கேட்ட உடனே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, என்ன விஜய் சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து விஜயை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹினி, இதான் நல்ல சான்ஸு, நம்ம ஆன்ட்டிக்கு எப்படியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசி அவங்க கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ரோஹினி வந்து நினச்சிட்டு, அங்கிள் இப்போ எதுக்கு அங்கிள் ஆன்ட்டி திட்டிகிட்டு இருக்கீங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா, அங்கே பாரு, உங்ககிட்ட யாரும் பேசலை, அவங்க என்கிட்ட பேசுகிறேன், நான் அவங்ககிட்ட பேசுகிறேன், அவ்வளோதான், நீ தேவலாம் குறுக்க வராத அப்படின்னு சொல்லி ரோஹினியை டக்குன்னு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, நான்லாம் பண்ண சொல்லியே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்னது நீங்கள் பண்ண சொல்லியா, யாருக்கிட்ட என்ன கதை விடுறீங்க, நான் தான் பார்த்தனே, நீங்கள் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசின விஷயத்தை எல்லாத்தையுமே நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து விஜய் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக நடந்துட்டு இருக்காங்க. என்ன விஜய் நடந்துட்டு இருக்கு, இப்போ நீ எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, ஆமாங்க, என்ன இவ பாட்டு முன்னேறி போனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அண்ணாமலை,
விஜயா நீ என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து விஜயா சொல்கிறாங்க, ஆமாங்க நம்ம பையன் முன்னேறாமல் இவன் மட்டும் முன்னேறி போனால் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜயா அங்கே பாரு, இந்த அளவுக்கு பொறாமையை வச்சுட்டு இருக்காத, நீ யாராச்சும் முன்னேறாங்க அப்படின்னா நல்ல விஷயம் அவங்கள பாராட்டணும். மீனும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தி தானே, அவளை நீ சப்போர்ட் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்குன்னு இந்த அளவுக்கா தப்பு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து விஜய் வந்து சைலண்டாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஆமாப்பா இவங்களுக்கு என்ன வேலை, மற்றவங்கள தொழிலை கெடுக்க வேண்டியது தான், அவங்க மட்டும் நல்லா காசு பார்த்தா மட்டும் போதும், மற்றவங்க எப்படி போட்டால் அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, டே உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, இப்போதைக்கு நீ என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து கேட்குறாங்க, என் பொண்டாட்டி ஏதாச்சும் பண்ணிங்கன்னா நான் தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்டுட்ருக்காரு. அப்போ வந்து விஜய் அப்படின்னு சொல்லி திரும்பிடுறாங்க. அப்போ வந்து முத்து வந்து, என்னப்பா இவங்க இந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் கூட உங்களுக்கு சொல்ல வேணாம்னு நினச்சேன், என்ன பண்ணுறது என்னை சொல்ல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து அண்ணாமலை என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மீனா பார்த்து கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா, மாமா நீங்கம்மா மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா இவ பண்ணது அப்படிப்பட்ட ஒரு காரியம்மா, ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி போய் ஆர்டர் எடுத்துருக்க பாரு, அதுதான் மீனா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரோகிணிக்கு வயிறு எரியுது, என்னடா இவ இந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டு இருக்கான், அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நமக்கு மரியாதையே இல்லை, இப்போ முன்னேறி போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு மரியாதை என்ன ஆகுறது, அதுவும் இல்லாமல் ஸ்ருதி வேறு நல்ல பணக்காரி, அவள் எதுக்கும் வேலைக்கெல்லாம் போக தேவையில்ல, அதுவும் இல்லாமல் இப்போ மீனாவும் நல்லா உழைச்சி முன்னாடி போயிட்டு இருக்கான், அடுத்து நம்ம தான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கோம், இப்போ நம்மளை தான் எல்லாருமே குத்தி கம்மிப்பாங்களே அப்படின்னு சொல்லி ரோகிணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அண்ணாமலை, சரிம்மா யார் என்ன பண்ணா நீ கவலையப்படாத, உனக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறேன், மாமா எனக்கு இந்த ஒரு வார்த்தை போதும் மாமா, நான் எப்படி முன்னேற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்லிட்டு அந்த ஆர்டரும் எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் அங்கே சிந்தாமணி ஏதாச்சும் பண்ணி நம்ம இந்த ஆர்டரை எப்படியாச்சும் நம்ம கேன்சல் பண்ணியே ஆகணும், இந்த ஆர்டரை முழுசாக பண்ணவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சிந்தாமணி ஒரு புது பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.